இனிமேல் நீங்கள் ரொம்ப பழுத்து போன பழத்தை தூர போட வேண்டாம். இந்த மாதிரி பனானா கேக்கு செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு பீட்டர் எதுவுமே தேவையில்லை. பிகினர்ஸ் கூட செய்யலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக எம்மியாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளாடி போகலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேன் எடுத்துக்கிறேன். அதில் வந்து அரை கப்பு மாதிரி சீனி ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேமை ஆன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா மெல்ட் ஆகுறது மாதிரி வைக்கலாம். இது வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வைக்கும்போது கொஞ்ச நேரத்தில் இந்த தேன் கலரில் வரும். வர்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கப்பு மாதிரி நல்லா கொதிச்ச தண்ணியை ஊற்றிக்கலாம். அப்போ வந்து சீக்கிரமாக இது வந்து கரைஞ்சி கிடைக்கும். இதே வந்து நீங்கள் பச்சை தண்ணியை ஊற்றிங்கன்னா ரொம்பவே தெறிக்கும். அதில் கட்டிகள் ஃபார்ம் ஆகும். ஸோ கொதிச்ச தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா சின்ன பழம் தான் எடுத்துருக்கிறேன். இந்த பழம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கப்பு இல்லைன்னா 3/4 கப்பு வர்றது வரைக்கும் ஒரு பழத்தை எடுத்துக்கோங்க. நீங்கள் உங்ககிட்ட என்ன பழம் இருந்தாலுமே இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி குட்டி பழம் இருந்துச்சு. அது ரொம்ப பழுத்து போயிருந்துச்சு. அதில் வந்து நல்ல பீஸ் மட்டும் எடுத்து அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா 2 முட்டை இதிலே ஆட் பண்ணிக்கிறேன். இதுலேயே முட்டையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு உங்களுக்கு பீட்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே அவசியம் கிடையாது. நீங்கள் கையாலேயே நல்லாவே கலக்கி எடுத்துக்கலாம். 2 வந்து சேர்ந்து கம்பைன் ஆனால் மட்டுமே போதும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் வந்து அரை கப்பு மாதிரி ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து ஃப்ளேவர் இல்லாத எந்த ஆயில் வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த ஆயிலையும் விற்றுட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து 2 கம்பைன் ஆகிறது மாதிரி மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணணும். சுகர் பார்த்தீங்க அப்படின்னா அரை கப் மாதிரி தான் ஆட் பண்ணுறேன். சுகர் பார்த்தீங்க அப்படின்னா அரை கப் போல் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அதுலேயே பார்த்தீங்கன்னா வெண்ணிலா எசன்ஸ் இது வந்து பவுடர் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் தேவையில்லை. நமக்கு முழுசாகவே சேர்த்துக்கலாம். அரை கப் மாதிரி சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த லைட்டாக வந்து ஓரளவுக்கு கரையணும். அந்த மாதிரி கரைஞ்சதுக்கு அப்புறமா இதில் வந்து 1 கேப்பு போல் வந்து வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் ஊற்றிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம ஆல்ரெடி வந்து இது கேரமல் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு சிரப்பு, அதையும் வந்து இதிலே வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது அவ்வளோத்தையும் ஆட் பண்ணும்போது இது எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா நமக்கு வந்து பனானா கேக்கு ஒரு சூப்பரான ஒரு கலர் கிடைக்கும். டேஸ்ட்டும் உங்களுக்கு கடையில் வாங்குற மாதிரியே டேஸ்ட் இருக்கும். ஸோ இதை மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம இந்த சுகர்லாம் கரையிற அளவுக்கு நல்லா கையாலே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் போல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இதோட மெஷர்மெண்ட் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 கப் மாதிரி மைதா, இதுக்கு வந்து கோதுமை மாவு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் போல் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் போல் 3/4 டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் 3/4 டீஸ்பூன் உப்பு. இது எல்லாத்தையுமே ஒரு ஜல்லடையில் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா சலித்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சலித்து சேர்க்கும்போது கட்டிகள் எதுவுமே வராது. நமக்கு வந்து நல்லா சாஃப்டான ஒரு டெக்ஸ்சர் வந்துடும். எல்லாத்தையும் சலித்து சேர்த்ததுக்கப்புறமா நல்லா நம்ம இதை அவ்வளோத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நல்லா மிக்ஸ் பண்ணி சலித்து விட்டுருக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே நல்லா இந்த பேட்டர் எல்லாமே மாவு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதை வந்து நம்ம ஒரு பேனில் வந்து ஊற்றிக்கலாம். உங்ககிட்ட வந்து பிரெட் பேன் இருந்துச்சுன்னா அதிலே ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நார்மல் பேன், அந்த ஸ்கொயர் டின், ரவுண்டு டின் இருக்குது இல்லையா, அதில் வந்து நான் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து ப்ரெட்டுக்கெல்லாம் பேக் பண்ணுற டின் இருக்குது. ஸோ அதிலேயே வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது எவ்வளோத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா டேப் பண்ணிக்கோங்க. உள்ளாடி ஒரு பட்டர் பேப்பர் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி ஆடி எக்கோவோட பட்டர் பேப்பர் தான் போட்டிருக்கேன். இது வந்து எதுவுமே ஒட்டாது, ரொம்பவே ஈஸியாக வரும். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே வலிச்சு விட்டதுக்கு அப்புறமா நல்லா டேப் பண்ணிக்கிறோம். டேப் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓவனில் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்க ஓவனில் வந்து வைக்கணும். 170 டிகிரி செல்சியஸுக்கு 5 மினிட்ஸ் போல் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதை வச்சு விட்டுறலாம். அதுக்கப்புறம் ப்ரீ ஹீட் பண்ணி முடித்த உடனே இது எல்லாத்தையுமே உள்ளாடி வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி ஒரு 40 மினிட்ஸ் நம்ம பேக் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை வந்து குக்கரில் கூட பேக் பண்ணிக்கலாம். குக்கரோ இல்லைன்னா நார்மலாக பேன்லேயோ நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த மெத்தட் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஒரு 40 மினிட்ஸுக்கு அப்புறம் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ் ஆச்சுனாலே நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் இது பேக் ஆகிருக்கா இல்லையா அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு டூத் பிக் வச்சு குத்தி பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து மாவு ஒட்டி இருக்குது. அதனால் சரின்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப நேரம் கழித்து தான் செக் பண்ணி பார்த்தேன். அப்போவும் வந்து மாவு ஒட்டி இருந்து அதுக்கப்புறமா ஒரு 40 மினிட்ஸ்க்கு அப்புறமா சூப்பராக பேக்காக இருந்துச்சு. இதை வந்து அழகாக பார்க்குறதுக்கு நம்ம கொஞ்சம் மேலே வந்து கரிஞ்சது மாதிரி இருக்குது, ஆனால் அப்படி இல்லை, ரொம்பவே சூப்பராக பர்ஃபெக்டாக குக்காக இருந்துச்சு. ஸோ இதை வந்து நம்ம நல்லா ஆறுனதுக்கப்புறம் பீஸ் போடலாம். எங்கள் வீட்டில் வந்து பீஸ் ஆடுறதுக்கு டைம் கொடுக்கவே இல்லை, அவசரப்பட்டுட்டே இருந்தாங்க. அதனால் சரின்னு சொல்லிட்டு
நான் வந்து பீஸ் போட்டுட்டேன். இதை பார்த்தாலே தெரியும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். மேலே வந்து லைட்டாக கிறிஸ்பியாக இருந்துச்சு, உள்ளாடி அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. பீட்ரு எதுவுமே நம்ம யூஸ் பண்ணாமல் ரொம்பவே ஈஸியாக சாஃப்டாக நம்ம வந்து வீட்டிலேயே பனானா கேக் ரெடி பண்ணிட்டோம். அப்படியே சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா கடையில் இருக்க டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்ததுனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பாய்.